ஜம்மு காஷ்மீரில் புதிதாக ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்மையில் திறக்கிறாங்க. ஒன்றிய அரசு அதுக்கு அனுமதி கொடுக்குது. அது ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி மருத்துவக் கல்லூரி. அப்போ அந்த மருத்துவக் கல்லூரி அந்த பகுதியில் புதியதாக திறக்கப்படுகிறது. இப்போ இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கிறது. 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் ரெண்டும் தனித்தனியாக பிரித்ததுனால அது மாநிலம் இல்லை, யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு. அப்போ அந்த 28 மாநிலங்கள் ப்ளஸ் 8 யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் 2 மாநிலம், உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீரில் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி. அதே போல் பஞ்சாப் மாநிலத்தில் பஞ்சாபி சிங்குகள் அவங்க வாழக்கூடிய பகுதி. அப்போது ஒரு பஞ்சாபில் ஒரு ஒரு மருத்துவ காலேஜ் நடக்கிறதுன்னு சொன்னால் அங்கே அதிகமாக யார் சேருவா? பஞ்சாபிகள் தான் அந்த மருத்துவ காலேஜில் படிக்கிறதுக்கு சேருவாங்க. ஏன்னா அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் பஞ்சாபிகள் பஞ்சாபில். அதே மாதிரி காஷ்மீரில் எப்படின்னா, காஷ்மீர் பகுதி அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பகுதியில் யார் அதிகமாக சேருவாங்க? இஸ்லாமியர்கள் தான் சேருவாங்க. மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை, எல்லா தரப்பு மக்களும் கலந்துருக்கிறாங்க. எல்லோரும் யார் படித்து வராங்களோ அது சேர்றாங்க. ஆனால் ஒன்றிய அரசு அதிகமான இஸ்லாமியர்களை அந்த கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை சேர்த்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த கல்லூரிக்கு தடை செய்து மூடியிருக்கிறார்கள். அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பு வரவேற்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்திலேயே ஒரு மருத்துவக் கல்லூரியை மூடினால் கொண்டாடுவானா எவனாச்சு? நம்ம பகுதியில் ஒரு கல்லூரி வந்திருக்குது, மருத்துவக் கல்லூரி, அதை மூடுறாங்களேன்னு வருத்தப்படுவாங்களா, கொண்டாடுவாங்களா? ஆசிஃபா அவர்களை, ஒரு சிறு குழந்தை ஆசிஃபா அவர்களை காஷ்மீரில் கருவறையில் வைத்து கற்பழித்து கொலை செய்த நபருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது தான் இந்துத்துவ அமைப்பு. அந்த இந்துத்துவ அமைப்பு நன்மைக்காக என்றைக்கும் போராடியது கிடையாது. மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆதரவோடு இருக்கிறாங்க. பல்கீஸ் பானுவுடைய அந்த நபர்களை ஜெயிலிலே கோர்ட்டு அடைத்த பிறகும் கூட, கோர்ட்டு உத்தரவுக்கு பிறகு நன்னடத்தின் அடிப்படையில் என்று பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் விடுதலை செய்து அந்த நபர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு செய்தது தான் இந்த பிஜேபி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவி காலேஜில் அந்த பகுதிகள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறனால இஸ்லாமியர்கள் தான் கல்லூரிக்கு போக முடியும். ஏன்? அப்போது அதை நிறுத்தினதுக்கு கொண்டாடுறாங்க. நீங்கள் அலிகர் யூனிவர்சிட்டி யூபியில் இருக்குது. அலிகர் யூனிவர்சிட்டியில் 30% மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் 60% இஸ்லாமியர்கள் இருந்ததை எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் இன்னொன்று, அந்த கல்லூரியிலே சேரக்கூடிய மாணவன் வைஷ்ணவி கோயிலை, கடவுளை வணங்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பு சொல்கிறது. அலிகர் யூனிவர்சிட்டியிலே சேரக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு இஸ்லாமியன் நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் என்று சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். எல்லா மதங்களும் ஒன்று. ஆனால் இந்துத்துவ அமைப்புகளுக்கு மனிதன குணமே இல்லை. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது காலப்போக்கில் இந்திய தேசத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக இல்லை. பிஜேபி அந்த வைஷ்ணவி காலேஜை மூடனது கொண்டாடுற பிஜேபிக்காரங்க ஏற்புடைய ஒரு செயல் அல்ல என்று இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கிறோம். இந்தியா பன்முகை தகுந்த நாடு, 540 சமஸ்தானம் கொண்ட ஒரு இதைத்தான் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா தரப்பு மக்களும் வாழக்கூடிய, சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு இந்தியாவை சிதைக்கக்கூடிய செயலில் இந்துத்துவ அமைப்புகளும் ஒன்றிய அரசும் செயல்படுத்துவதை வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன்.